வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நான்காவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டம். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்குள் குட்கா பொருட்களை எடுத்து சென்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றும் மீண்டும் விசாரணை. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தகுதியான மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில் பொது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். காலை 10 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்றும் அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கூட்டத்தை புறக்கணிக்கும் என்று சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். இந்த அமைப்புல தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லாதது, இங்கு வராமல் இருப்பது, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம். இது மிகப்பெரிய ஒரு பாவமும் கூட. மக்கள் ஓட்டு போடுபவர்களுக்கு அவர் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறக்கணிக்க கூடாது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு, இந்த 3 லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அதுல எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள், அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது. ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. பட்ஜெட்டில் இருந்து தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில்தான் ரயில்வேக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி. ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசின் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை. தொழிலாளர் இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு. போக்குவரத்து கழகங்களின் தனியார் மயம் நடவடிக்கையை எதிர்த்து சொல்லும் வகையில் இன்றும் நாளையும் மக்கள் சந்திப்பு இயக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அறிவிப்பு. ராசிபுரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிராக 200க்கும் மேற்பட்டோர் நகராட்சி ஆணையரிடம் மனு. 200 ரூபாய் கொடுத்தே தாங்கள் அழைத்து வரப்பட்டதாக மக்கள் ஒப்புதல் வாக்குமூலம். யாருக்கு தெரியுமா? கூட சேர்ந்து வந்துருக்கீங்க. நாங்கள் கடைக்கு வந்தோம் அப்படியே
அதுதான் மீட்டிங். நீங்க வந்தது எதுக்கு? இந்த மீட்டிங் எதுக்கு வந்தீங்க? நாங்கள் வந்து எதுக்கு வேணா போவோம், அதெல்லாம் கணக்கு இல்லை. எதுக்கு வேணா போனீங்களா? அதாவது இப்போ எல்லாம் 200 ரூபா தருவாங்க, அது சும்மா கூட்டத்தை கண்காணிப்பு இதுக்கு மட்டும்தான். முன்கே இருக்கிற தலைவர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு உங்களுக்கு? 200 ரூபா. கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் ஆண்டு குத்தகைக்கான பொது ஏலம் ஒப்பந்த புள்ளி வழங்குவதில் திமுக அதிமுகவினரிடையே போட்டா போட்டி. நகராட்சி ஆணையாளர் இருக்கை முன்பே இரு தரப்பினரும் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பிருந்தா உத்தரவு. சென்னை வில்லிவாக்கத்தின் 4வது ரயில் முனையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டது ரயில்வே. பெரம்பூரின் 4வது முனையம் அமைப்பதற்கான திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். பட்டுக்கோட்டையில் அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் தினமும் அலைகழித்து வரும் அரசு பேருந்துகள். இலவச பயணம் என்பதால் பேருந்தில் ஏற்ற மறுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இல்லைங்கம்மா, இந்த வரேன் சார். வணக்கம் சார். ஏம்மா ஏன்டா இங்கேருந்து ஓடுறீங்க? ஏன்டா போயிட்டு திரும்பி போகிறீங்க? பஸ்ஸில் ஏறலையா? எங்கே போயிட்டு வரீங்க? எங்கே போனீங்க? எங்கே வரீங்க? பஸ் ஏற போனீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே பிடாரியம்மன் கோவில் மது எடுப்பு திருவிழா. திரளான பெண்கள் தலைகளில் மதுக்குடங்களை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று வழிபாடு. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில விவசாய பிரதிநிதிகள் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை தனிநபர் மசோதாவாக தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு டெல்லியில் இடம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவு. உயர்நீதிமன்றத்தின் கெடு முடிவடைந்த நிலையில் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவு. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுகிறார். புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைதான மணீஷ் சிசோடியா, கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் நிறைவு. இருவரும் டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனே லோனோவாலா பகுதியில் பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. தொடர் கனமழை எதிரொலியாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் தொடர் 5 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடர் 114 ரன்கள் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வீழ்த்தி வங்கதேசம் அபார வெற்றி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக நீட்டா அம்பானி மீண்டும் தேர்வு. உலகெங்கிலும் ஒலிம்பிக் இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான எங்கள் முயற்சிகளை தொடர எதிர்நோக்குவதாக பேட்டி.